வணக்கம் நேயர்களே. இன்றைய தினத்தினுடைய சிறப்பு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் பார்த்தோம்னாக்க நிஃப்டியில் ஒரு 52 வீக் நியூ ஹையை தொட்டு எபோவ் 22,200 மார்க்கெட் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மெயினாக முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க யூஎஸ் அண்ட் யூரோப் மார்க்கெட் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் இருந்தது. அதுமாரி இந்த குளோபல் மார்க்கெட் கண்டினியூ டு பி பாசிட்டிவ். அதற்கு சிப் மேக்கர் நிவிடாவினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், அவங்களுடைய 2 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப், இவையெல்லாம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இன்புட்டை மார்க்கெட்டுக்கு கொடுத்தது என்று சொல்லலாம். அதுபோல் போன வாரம் கேபிட்டல் குட்ஸில் வந்தக்கூடிய ரிசல்ட்ஸ்னால கேபிட்டல் குட் இண்டஸ்ட்ரீஸ், டெலிகாம், ரீட்டைல், ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் இவையெல்லாம் நல்ல மொமெண்டத்துடன் நன்கு இருந்தது. மறுபுறம் பேங்கிங், அதுவும் எஸ்பெஷலி பிஎஸ்யூ பேங்க்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுனால ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது என்று சொல்லலாம். மறுபுறம் ஒன்மன் ஆர்மி என்று சொல்லக்கூடிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசான ரூல்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக என்னென்னு பார்த்தோம்னாக்க டு ஸ்பீட் அப் த ஃபெசிலிட்டிஸ் இவி மற்றும் சோலார் மூலியமாக பண்ணுவதற்கு உண்டான மானியங்களையும் உயர்த்தி அதற்கு உண்டான தீவிர முயற்சிகளையும் கையாண்டுள்ளார்கள். இந்த வரும் வாரம் பார்த்தோம்னாக்க மேஜர் எக்கனாமிக் டேட்டா ஃபோக்கஸ்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படின்னு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க யூஎஸில் Q4 ஜிடிபி மற்றும் கன்சூமர் கான்ஃபிடென்ஸ், தென் பிப்ரவரி பிஎம்ஐ டேட்டா இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை ஜிடிபி டேட்டா மற்றும் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா இவையெல்லாம் வர இருக்கிறது. ஸோ இந்த வாரம் முக்கியமாக பேக்கடு வித் த மேஜர் எக்கனாமிக் டேட்டா இருக்கிறதுனால குளோபல் ஆஸ் வெல் அஸ் இந்தியா அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். அதுபோல் மார்ச் 12ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க லோக்சபா எலெக்ஷன் என்னென்ன தேதி என்பதனையும் வெளியிட இருக்கிறார்கள். ஸோ இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்று சொல்லலாம். மேலும் இந்த வாரத்தில் பார்த்தோம்னாக்க மேஜர் செக்டார்னு பார்க்கும் பொழுது டிஃபென்ஸ், ஆட்டோமொபைல், மெட்டல், ரயில், பிஎஸ்யூஸ், ஆயில் கம்பெனிஸ், ரியாலிட்டிஸ் இவையெல்லாம் ஏறக்கூடும். மெயினாக டாலர் இண்டெக்ஸ் அமெரிக்காவிலே விழுந்து கொண்டிருப்பதனால இது பாசிட்டிவ் ஃபார் மெட்டல் துறைக்கு. அதுபோல் டயர் 1 டயர் 2 சிட்டிஸில் பார்த்தோம்னாக்க சேல்ஸ் இன் ரியாலிட்டியில் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காரணம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு ஸ்டேபிள் ரேட்டுக்கு வரக்கூடும், இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கக்கூடும் என்ற விஷயங்கள்னால ரியாலிட்டி செக்டாரில் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் மத்திய அரசாங்கம் 19,000 கோடி ரூபாய் டிஃபென்ஸ் துறைக்கு மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த துறை சார்ந்த பங்குகள் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். போன வாரத்தில் அதுமாரி எஃப்ஐஐ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1940 crores ஓவராலாக விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 3,533 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பட் கடந்த வெள்ளிக்கிழமை என்று எஃப்ஐஐ இந்தியன் பங்கு சந்தையிலே நிறைய வாங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் வர வாரம் அவர்களுடைய பையிங் நமது சந்தைகளில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நிஃப்டி இந்த 22,200 அப்படிங்கிற புள்ளிகளை ஹோல்டு செஞ்சாதான் அது மேஜர் ஹடில்னே சொல்லலாம். ஹோல்டு செஞ்சால் 22,350 மற்றும் 22,500 என்ற புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதுபோல் சப்போர்ட்டுன்னு பார்த்தோன்னா 21,900 21,900 மற்றும் 21,750 21,750 வரை வரக்கூடும். ஸோ இதற்கு மறுபுறம் உற்றுத்துணையாக இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டியை பார்த்தோம் என்றால் அது போன வாரம் ஹையர் லோஸ், போன வாரம் மாத்திரம் இல்லாமல் 7 செஷனாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் 46,750 மேல் பேங்க் நிஃப்டி நின்னதுன்னு வச்சுங்களேன். அதிலிருந்து கிட்டத்தட்ட 800 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 47,500 அதுலேயும் அதுபோல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது 46,500 இருக்கக்கூடும். மார்க்கெட் வாலட்டைல் மூவுடன் இருக்கக்கூடும். மன்றே அன்னைக்கு வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.